Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% savings accountல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சா, டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்ன டக்கு டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி, ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ண 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். Banking service at your doorstep. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. A shout out to our other sponsor, Pizza Hut. Pizza Hut has launched the juiciest pizza in town, the Juicylicious range. With marinated toppings, cheesier and saucier pizzas, say goodbye to dry pizzas. ஆமாண்டியா வியூவர்ஸ், பீட்சா டெட்லியா இருக்கும். இல்ல பாருங்க, ஜூசி லிஷஸ்னா போட்டு அதுல மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டாப்பிங் கீப்பிங் போட்டு ஆஹா அப்பா ஜோ நல்லா இருக்கும். இப்ப சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பீட்சா ஹட், ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ஜூசி லிஷஸ் ரேஞ்ச் பீட்சா ஹட். இருந்து முக்கு மேல ராஜா. ஆஹா ஏய் ஏய் கோயிந்தா ஏய் கேம்பாதான் அடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா, ஸ்ரேயஸ் ஒரு கேப்டன்ஸ் தான் போட்டு சிஎஸ்கே அடிச்சு தள்ளுதான் இன்னைக்கு பஞ்சாப்க்கு. சீக்கா, இன்னைக்கு எல்லாமே பார்த்தோம் சீக்கா. உங்களோட ஃபேவரட் பூக்காரன் ஆடவே கூடாதுன்னு பேசின்னு இருக்கும் போது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணுங்க சீக்கா. அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து வேற லெவல்ல பேட்டிங் ஆடினார். என்ன வேணாலும் சொல்லுங்க, தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் இந்த வருஷம் சிஎஸ்கே டீம்ல இருந்து. பாத்தீங்கன்னா பெஸ்ட் நாக் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. 88 of 47. பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் பஞ்சாப், அங்க பாருங்க செஹல் வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி 2008ல ஹேட்ரிக் எடுத்தாரு. ஹேட்ரிக் எடுத்து 210 220 போற டோட்டல்ல 191க்கு வச்சாங்க சீக்கா. லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் சீக்கா. மேட்ச் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் when Punjab started batting சீக்கா, Iyer on fire. Prabhsimran Singh, 6 uncapped players played today for the Punjab Kings Chika. 6 uncapped players which they have dominated. Hats off to the Punjab management, man. Uncapped players which win பண்ணிட்டு இருக்காங்க with Shreyas Iyer leading them Chika. பாருங்க அனி, that's a good point அனி. I mean fantastic point. பாருங்க 6 uncapped Indian players. பிரியான்சாரியா புத்தம் புதுசு, பிரப்சிம்ரன் சிங் செமையா ஆடுறான், சசாங்க் சிங் ரீட்டன் பிளேயர், இந்த நேஹல் வதேரா அவன் ஆடிட்டு இருக்கான், ஹர்ப்ரீத் பிராட் சூப்பர், சூர்யாஞ்ச் ஷெக் யாருமே தெரியாது, ஷெட்கே. நீங்க பாத்தீங்கன்னா 6 அன்கேப் பிளேயர்ஸ் வச்சுட்டு ஒரு பெரிய ஃபாரின் கிரிக்கெட்டர் யாருமே கிடையாது. ஓம் சாய்ராம் ஆடிட்டு இருக்கான், யானு ஆடிட்டு இருக்கான், அண்ட் இவன் ஜாஸ் இங்கிலீஷ். நாட் பிக் நேம்ஸ், லெட்ஸ் பி வெரி கிளியர், not big foreign names. Only big name was Shreyas Iyer. Now do you agree that Shreyas Iyer is a fantastic captain? I agree. I completely agree with you, Ani. What a knock he played. அவன் சொல்றான் சேஸ் நம்ம அனி. I mean, I'm not trying to take credit. நான் என்ன சொன்ன நேற்றுக்கு மேட்ச், the match will all depend on Shreyas Iyer number 3 சொன்ன நேற்றுக்கு மேட்ச் சொன்னேன் நம்ம ஷோல. I said it's all the match is going to depend on one man, Shreyas Iyer. He just completed the show. அவன் சொல்றான் I enjoy chases. நான் ஃபர்ஸ்ட் டாஸ் சார்ஜ் சேஸ் நானே மாட்டிக்கு போறேன்டா, நான் மாட்டிக்கு போறேன்டா நினைச்சேன் நானு. I thought one night, frankly speaking, CSK should have scored 215 DWS. 215 அடிச்சிருக்கும். வழிஞ்சாங்க, பொட்டலம் ஆயிட்டாங்களா திருப்பி நீ. Actually they got பொட்டலம். 5 balls to spare all out. 4 balls to spare all out. ஒரு ஹேட்ரிக் 19th ஓவர்ல கேப்டன் Shreyas Iyer ஹேட் மச்சான். அது வேற கியூட் Shreyas Iyer தில்லுக்கு துள்ளு மச்சான். 19th ஓவர் வியூவர்ஸ் பாருங்களேன். 19th யுஜ்வேந்திர சேல் எடுத்துன்னு வரான். அப்ப தோனி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் வைடு, செகண்ட் பால் 6 அடிக்கிறான் தோனி, தேர்ட் பால் அவுட் ஆகிறான் தோனி. தோனிக்கு என்ன வச்சிருந்திருக்காங்க, வேற யாருக்கும் வச்சுக்கல. அந்த லெக் ஸ்பின்னர் வந்து எல்லாருமே தோனிக்கு வெயிட் பண்றாங்க. தோனி வந்து அவர் 6 அடிப்பாரு, அடுத்த பால் விக்கெட் கொடுத்து போயிடுவார் அப்படின்னு வச்சு வெயிட் பண்றாங்க. விக்கெட் எடுத்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டுலாம் பண்ண பாருங்க. அன்சுல் காம்போஜா இருக்கட்டும், வேற எல்லாரும் போட்டு பொட்டலம் பண்ணி முடிச்சு போயினே இருந்தான்.
நூர் அகமதா இருக்கட்டும், எல்லாரும் வந்து படலாம் பண்ணான். ஃபேண்டாஸ்டிக்கா போடுறான் மச்சான். வேற லெவல் போலிங். 19th ஓவர் இந்த மாதிரி போட்டு 4 விக்கெட் எடுத்து ஒரு ஹேட்ரிக் எடுத்து வின் பண்ணி கொடுக்கணும் மேட்சை. அமேசிங் இல்ல? யா, இதுதான் ரெண்டாவது ஹேட்ரிக் யுஸ்வேந்தர் சஹலுக்கு. highest wicket taker in IPL history for a reason, guys. Chahal actually was having a bad day, Chika. First 2 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. Sam Curran played brilliantly, which comes to the Pizza Hut juicelicious moment, Chika. Of course, Yuzvendra Chahal, without a doubt. 100%. அப்படி ஜூஸ் மாதிரி அப்படியே விட்டா பாரு, ஜூஸ் மாதிரி அப்படி பீஸா அப்படி பாருனாங்க. எல்லாரும் புஷ்னு அவுட் ஆயிட்டாங்க. எல்லாரும் போட்டு காலி ஆயிடும். புஷ்னு காலி ஆயிடுச்சு. வா அவங்க போட்டு போனா 6 அப்படி அப்படின்னு புஷ்கு போச்சு. அப்புறம் அதேதான் அவனுக்கு திருப்பியும் வந்து சிஎஸ்கே லூசிங் 2 wickets இந்த பவர் பிளே. சிக்கா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் பார்த்துருந்தேன். சிஎஸ்கேவோட பவர் பிளேல ஆவரேஜ் ஓப்பனர்ஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இதுதான் சிக்கா. ஒரே ஒரு மேட்ச் தான் 60+. அந்த ஒரே ஒரு மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக, இஃப் யூ ரிமெம்பர், ரச்சின் ரவீந்திரா சூப்பரா ஆடிந்தார் அந்த பர்டிகுலர் கேம். ஸோ அந்த ஒரு மேட்ச் தவிர ஓப்பனிங்ல பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. எல்லா தடவையும் 2 down இல்லாட்டி 3 down இந்த பவர் பிளே. இன்ஃபேக்ட் kudos to Sam Curran. What a knock, Chika. என்ன வேணாலும் சொல்லுங்க, சரியான knock, Chika. வேற லெவல் knock actually. இந்தியா பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்ல வந்து இந்த பவர் பிளேல ப்ராப்ளம், விக்கெட்ஸ் லூஸ் பண்றோம், ரன்ஸ் அடிக்கிறதா பவர் பிளேல. தட்ஸ் தி ப்ராப்ளம் ஃபார் us. Sam Curran brilliant knock அனி. நான் ஒத்துக்கிறேன். I surrendered to Sam Curran. Sam Curran, I was one. Even now I say yes, it's out of the world knock அனி. I am not taking anything away from him. அந்த ஷெட்கே போட்டு பொழந்து போனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்லாம் கூட நல்லா டேக் ஆன் பண்ணா தெரியும். தில்லுன்னு ஆனா. பட் அனி, ஐ ஆஸ்க் யூ வெரி ஆனஸ்ட் क्वेश्चन அனி. நீ வந்து நீ ஃபெயில் பண்ணாலும் நீ அங்கே ஆடுப்பா, நீ கவலையே படாப்பா, நீ ஆடினே இருப்பா எல்லா மேட்சும். நான் மும்பை இந்தியன்ஸ் நான் 9 பால் 4 ரன், ஆர்சிபி 13 balls 8 runs, SRH 10 balls 9 runs இந்த மேட்ச் அடிச்சிருக்கான். ஆஃப்டர் 4 matches if you score once one innings is bound to score after 4-5 matches. We keep on giving chances ani. He gets dropped, he gets scores. Look at the other side of it, Chika. Wait. I agree with you. நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து nothing great about his bowling. கரெக்ட் சிக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க எல்லாமே சொல்றது ரைட் சிக்கா. ஆனா இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுங்க. இதுதான் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் நம்பர் 3ல ஆடுறாரு. சோ you have to wait for the end of the season. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. மேபி நம்பர் 3 is his position-ஓ தெரியலையே. ஏன்னா லாஸ்ட் இயர் பஞ்சாபுக்கு நம்பர் 4ல வந்து ஒரு 3-4 50 அடிச்சாரு. பஞ்சாபுக்கு மோர் ஆஃப் அ பேட்டரா ஆடிந்தாரு. சோ மேபி அவர் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல மேபி இஸ் கன்வெர்ட்டட் கம்ப்ளீட்லி இன்டு அ பேட்டரா. நான் அப்படி யோசிப்பேன் சிக்கா. ஹேவ் யூ தாட் ஆஃப் தட் ஆங்கிள்? Maybe yes, he should go tell the management, I'm no more a bowler, I'm only a batter, number 3 batter. 100% he is batting. 100% you are playing him for his batting, Chika. Our bowling la வந்து நீங்க எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்தா போனஸ் அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். சார் பூ மாதிரி இல்ல, டிபிஎஸ் நீங்களே சொல்லுங்க. எப்படி பூ மாதிரி புட்டானல பால் நீ பாத்தா பால் நீ கமெண்ட் நீங்க 2 பால் 81.3 கிலோமீட்டர்ஸ்ல போட்டாரு. ஸ்லோவர் ஒன் ஓவர் பண்ணி விட்டா அப்படியே பால். ஆனா சம டெலிவரி அடிக்க முடியல. பாத்தீங்களா இல்லையா? அதான் சொல்றேன். நான் எம்சிசி ஸ்டாண்ட் உட்கார்ந்து மேட்ச் ஆட பார்த்தேன் இன்னைக்கு. I went with my family and saw the match also இன்னைக்கு. என்ன புரியலனா ஆமா பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் வந்தீங்க. நான் அங்கே இருந்து நான் தான் கமெண்ட்ரி பண்ணேன். அப்பதான் கேட்டேன், ஏய் மேன் டாடி வாட் யூ டூயிங் தேர், கம் திஸ் சைடு அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல ஆமா அதுக்கப்புறம் இது ஆனா சொல்லியே ஆனோம் உங்ககிட்ட. உங்களுக்கு இது தெரியாது. உங்களுக்கு அண்டர்டேக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அண்டர்டேக்கர் யாரு தெரியாது. அந்த இதுல யாரோ சொல்லுவாங்க, என்னது ரெஸ்லிங்ல வருவாரு, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப WWE மாறிச்சு அது. நீங்க கரண்ட் போனதுல உங்களோட இமேஜ் அப்படியே அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கான். சோ உங்களுக்கு சீக்கா தி அண்டர்டேக்கர் மோடுன்னு போட்டாங்க. சீக்கா நீங்க தான் இப்ப அண்டர்டேக்கர். நீ வேற நான் டிபிஎஸ் இப்படியா கிட்ட போடு வியூவர்ஸ் என்ன பண்றீங்க? என்னோட ஃபேவரட் கேரக்டர் சீக்கா WWE யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் எவர் சீக்கா. சீக்கா அந்த அண்டர்டேக்கர் மோட் அது பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தது ஆக்சுவலி அந்த மீம். பட் கமிங் பேக் டு கிரிக்கெட் நவ், ஸ்டில் நான் அந்த மாதிரி தான் சாம் கரனை பாப்பேன் சீக்கா. அவ்வளவுதான் சீக்கா. ஐ திங்க் இஸ் நவ a batter. One thing I tell you what you guys, and the way Sam Curran and Brevis are batting, partnership build up பண்ணோனே ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நம்ம என்னடா நம்ம வந்து 3 wickets down to power play. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜடேஜாவோட ஓகே டீசன்ட் பார்ட்னர்ஷிப், ஜடேஜா அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சாம் கரன் பிரேவிஸ் அந்த பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்ச உடனே ஐ தாட் மச்சான் இது அவங்க ஆல்ரெடி 9 runs கொண்டு வந்துட்டாங்க. அவங்க 10 overs 90 runs வந்தாங்க. அவங்க they were 10 overs 90 runs, correct, 10 overs 90 runs. They were 16 overs 160 Chika. 16 overs 160.
That's 60 on 160. They should have scored 215, 220 in the today's match. Yeah. Easy. Yeah, with MS Dhoni, Duba, parra. Dhoni, Huda, Dube இருக்காங்க உள்ள. இந்த டூபே எதுக்காக இருக்காங்க நீ இப்போ? அவனை 11 வேற வச்சு ஃபீல்டிங் வேற பண்ண வச்சுட்டு அவன் தோனிக்கே பொறுப்பு போயிடுச்சு. கேட்சுக்கு போவே இல்லை ஒண்ணு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா சீக்கா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிஎஸ்கே? I'm sorry to tell you Chika, but one of the reasons why CSK is in this position, அவங்களோட பேட்டிங் அவங்களோட bowling விட்டுருங்க, ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் இஸ் சோ புவர் சீக்கா. இந்த மாதிரி ஒரு புவர் ஃபீல்டிங் சிஎஸ்கே டீம் நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது சீக்கா. கரெக்டா சொன்னீங்க. அவன் பாரு அவன் துபை மறைக்கிறான். You don't know where to hide Dubai on the field today. He was struggling பாத்தியா ஒரு ஸ்டேஜ்ல. இதனால தான் அவர் ஆட மாட்டாங்க, இதனால தான் அவர் இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்காங்க. இப்பதான் புரியுது நம்மளுக்கு. பத்திரனா எங்க ஃபீலிங் பண்ணுறது தெரியல. பத்திரனா கேட்ச் விடுறான். அந்த ஈவன் பிரப்சிமரன் சிங் கேட்ச் விட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல. பத்திரனா மேபி could have made a difference also for all you know. Yeah, but next over பிரப்சிமரன் அவுட் ஆயிட்டாரு. அதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ். பட் லெட்ஸ் கம் டு that 19th ஓவர். இந்த மாதிரி ஃபீல்டிங்ல வச்சு ஸ்கோப்பே கிடையாது. ஒரு ஃபீல்டர் தான் இருக்கான், ஜடேஜா ஒரு ஃபீல்டர் இருக்கான் அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஜடேஜா தான் ஒன்லி ஃபீல்டர். பிரவிஸ் அந்த ஆயுஷ் மாத்ரே அண்ட் பிரவிஸ் இவங்க மூணு பேரும் நல்ல ஃபீல்டர்ஸ் சீக்கா. ஆமாண்டா. மீதி 7 பேர் என்ன பண்ணுவாங்க? ஓகே என்ன விக்கெட் கீப்பர் தோனி 4 ஆயிடுச்சு. மீதி 7 பேர் ஒரு போலர் 5 6 பேர் என்ன பண்ணுவாங்க? வேர் டு ஹைட் தி 6 பிளேயர்ஸ். வெரி சேட். அண்ட் அனி பார்த்தனா அவங்களும் அவன் பாட 100 அவன் போட்டு கைட்டு கொடுத்துறான் பாத்தியா ஸ்ரேயஸ் பேட்டிங் ஸ்பின்னர்ஸ்ல. அந்த பிரப்சிமரன் சிங் பேட்டிங் பாத்தியா நீ பிளானோட ஆனாங்க மச்சான். அவங்க இந்த பிரப்சிமரன் பத்தினா ஒரு போட்டு இறங்கலாம் போட்டு அலெக்ஷன் 6 அடிக்கிறா 4 அடிச்சிருக்கான் அவன். அட் வில் 6 and 4 அடிக்கிறான் இன்னைக்கு. நீங்க பாருங்க சீக்கா, பிரப்சிமரன் வந்து ஒரு சேஞ்ச்டு பிளேயரா தெரியுறாரு சீக்கா. அவரு லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த சீசன் டெஃபினட்டா இருந்திருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அந்த லாஸ்ட் மேட்சே அந்த 83 of 49 நம்ம பேசல அவரு பத்தி. 34 of 32 இருந்தாரு சீக்கா அந்த பர்டிகுலர் கேம். அவரு லாஸ்ட் 17 பால்ஸ்ல 50 ரன்ஸ் அடிச்சாரு. சோ அவர் 34 of 32. யூசுவலா பிரப்சிமரன் நம்ம லாஸ்ட் ஒரு couple of years பார்த்தோம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபெயிலியர் இருக்கும், திருப்பி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி. பட் திஸ் இயர் his domestic season la Vijay Hazare la he scored 3 consecutive hundreds. On the third 100 he was 150 not out against Mumbai. He has definitely now found the next gear chika. And the flashy 30s and 20s இப்போ கன்வெர்ட் பண்றாரு பெரிய ஸ்கோருக்கு. T20 ல 50 60 17 கன்வெர்ட் பண்றாரு. I am telling you, நம்ம நிறைய நல்ல பிளேயர்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். பட் ஒரு 360 டிகிரி பிளேயர் இன் பிரப்சிமரன் நான் பாக்குறேன் சீக்கா. he is one to watch out for சீக்கா. மச்சான் ஸ்பின் அடிக்கிறான், மீடியம் பேஸ் அடிக்கிறான், எல்லாரும் அடிக்கிறான். 10 அடிக்கிறான் அவன். 10 அப்படின்ற பால் சைன போது மிடில் மேல 6 10 ரனாவாது. 10 ரனா நீ கோயிந்த கண்ணா நீ போடு கண்ணா போறனா. அதான் 10 ரனா போறோம் ரொம்ப போறப்பா போட்டு போட. அவனு போட அவனு சொல்ல ஐயோ நம்ம போர் அடிக்காதீங்க போட்டு இப்படி அடிக்காத 10 ரன் மேட்ச் 15 ரன் கொடுக்குறான். இந்த மேட்ச் ஒரு 4 ஓவர் 45 ரன். ஐயோ 10 ரன்னான்றான். எவ்வளவு கொடுப்பான் அவன்? மேட்ச் 45 ரன் கொடுக்குறான், விக்கெட் எடுக்கிறது இல்ல. சுத்தி அவுட் நான் சரி அவுட் வச்சுக்கோ இன்னைக்கு வேற விஷயம். பட் அவனை போட்டு மொத்துறாங்க. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தாங்க எல்லாரும். இந்த கான் ஆஃப் தி டேஸ் அவன் கண்ட ஆக்ஷனை மாத்திட்டான் ஈத்தனை மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. ஐயோ போலிங் சரியா இல்லையா, அவ்வளவு ஆக்ஷனை மாத்தினா எங்களுக்கு என்ன கவலை? விக்கெட் எங்களுக்கு அவன் ஆக்ஷனை மாத்தினா மாத்தல எங்களுக்கு என்ன கவலை? அவங்க கவலை. வி கான் கீப் சேயிங் அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டு முடியாது, ஆக்ஷனை மாத்திட்டாரு அதனால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. அவன் மாத்தினா அவன் ப்ராப்ளம். அவன் ஏன் மாத்தினா போட்டு மொத்துனாங்க. அவன் போட்டு ஃபீல்டிங்ல தடவை ஸ்ரீலங்கா பாத்தீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஏன் சிரிக்கிறேன்னா ஒரு எண்டுல வந்து கமிந்து மெண்டிஸும் துஷ்மந்தா சமீராவும் ஸ்பைடர்மேன் மாதிரி குதிச்சு பிடிக்கிறாங்க. இன்னொரு எண்டுல வந்து தீக்ஷனாவும் பத்திரானாவும் இப்படி தூக்கி போட்டா கூட கேட்ச பிடிக்க மாட்டாங்க. என்னடா இது? பால் பிடிச்சு அவன் தொப்பிட்டு போய் விழுந்துறான். விழுந்தா அப்படியே தொமக்குன்னு வரான். விழுந்தா என்ன பண்றதே தெரியல அவனுக்கு. ஏத்து கூட முடியல அவனால. விழுந்தா 10 ரனால. See, Ani, but one thing, Ani, today, what I liked about Punjab's chase is, first Priyansh Arya அடிச்சிருந்தான். பிரப்சிமரன் சிங் கொஞ்சம் ஸ்டார்ட் அவனுக்கு சப்போர்ட் பண்ணினான். தென் வாட் ஹேப்பன்? பிரப்சிமரன் சிங் அடிக்க ஆரம்பிச்சா ஸ்ரேயஸ் குவைட்டா இருந்தான். ஸ்ரேயஸ் அடிக்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் அடிக்கிறவனாச்சா நேலதர குவைட்டா இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் நேலதர அவுட் ஆனா
ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கிற பட்சா ஷசாங்க் சிங் வந்தான். ஷசாங்க் சிங் தமால் அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், நீ மொத்தம் அடிக்கிறான், நீ அடி நாடி நீ அடி நாடின்னு முடிச்சு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்சம் டென்ஷன் மாதிரி காமிச்சாங்க லாஸ்ட் மினிட்ல. அது ஒரு டென்ஷன்லாம் கிடையாது, கார்டன் வச்சுக்கோ. பட் ஷசாங்க் சிங் ஆல்சோ அலட்சியமா ஆரம்பிச்சு. அலட்சியம், அதாவது க்ரூஷியல் பண்ணிட்டீங்க. I mean 12 balls. Yeah. இல்லைன்னா don't forget they would have got stuck also at one point. See, they were also going neck to neck at one point. See, in all fairness, Dhoni somehow tried to pull it back thanks to Jadeja. I mean, Jadeja மூணாவது ஓவர் குடுக்கலன்னு தெரியல. அங்கதான் ஒரு அங்க ஒரு மிஸ்டேக் டெஃபினட்டா நானும் யோசிச்சேன் சீக்கா. ஜடேஜா வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா கொண்டு வந்திருக்கலாமா, சாம் கரன் அங்க போடும் போது, இல்லாட்டி ஒரு 10 ரன் அந்த எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டதுக்கு பதிலா அங்கேயே ஜடேஜா ஒரு ஓவர் ட்ரை பண்ணி ஈவனே அடிச்சிட்டாங்க. நீ போட்டு 100 ரன் போட்டு கிழிச்சு கொடுத்துட்டாங்க. கைட்டு கொடுத்துட்டான் ஸ்ரேயஸ். செமையா 100 ரன் போட்டு அவன் வெயிட் பண்ண ஷார்ட் பால் போட்டா நேரம் மிடிக்கிறான், டங்கு அடிக்கிறான். ஸ்பின்னிங் கிங்கே மாச்சா ஸ்ரேயஸ் ஐயர். அதே மாதிரி ஈக்விட்டா போஸ் பேக்வெல் பிளேயர்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். இந்த மாதிரிலாம் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணான்னு வச்சுக்கானி, அது வெரி ஃப்ராங்க், I won't be surprised இன்னும் ஷார்ட் ஃபியூச்சர், இந்த நியர் ஃபியூச்சர்ல ஒயிட் பால் கேப்டன் ஆக சான்ஸ் நல்லா இருக்கும். ஷேஸ் ஐயரே ஒரு எரர் பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஷெக்டே ஓவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். 28 ரன் ஓவர், அது அந்த ஓவர் கூட காஸ்டட் them the மேட்ச். ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கு சீக்கா. ஆனா நிறைய கேப்டன்ஸ் கிட்ட இந்த பர்டிகுலர் ஐபிஎல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தா லெக் ஸ்பின்னருக்கு கொடுக்க கூடாதுன்னு. அது ஏன் சீக்கா? அது இன்னும் But then Chahal would have been a better choice than Shedgate. I thought Harpreet Brar கொடுத்துக்கலாம். Brar would have been a better choice than Shedgate. See, Brar in all fairness, ani Jadeja first all wicket எடுத்தான். ani power play ல கொடுத்தான், ஜடேஜாக்கு 3-4 கொடுத்தான். பட் ஆறாவது பால் விக்கெட் எடுத்து கொடுத்துறான். அதுவே வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் சீக்கா. ஆக்சுவலி ஜடேஜாக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இன்சைட் த பவர் பிளே 3-4 கொடுத்தாரு. பட் he got the wicket, he got the end prize. That's what captains is about, taking those courageous moments. Sometimes you win or lose, but that's what captains is all about. 6th over எடுத்தா ஜடேஜா வின் பண்ணான், 19th over தான் 4 விக்கெட் எடுத்தான். அங்க 5 விக்கெட் அவனுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. எஸ், கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த crucial wickets, அந்த பிக் மொமெண்ட்ஸ் கரெக்டா விழுந்தது சீக்கா. அவருக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் சூப்பர்வா சொல்றீங்க. அந்த பிக் மொமெண்ட்ஸ் he got the right people to do it. He took that risk, the gamble. அது T20 கிரிக்கெட் கொஞ்சம் கேம்பிள் தான் சீக்கா. நீங்க திலுக்கு துட்டுன்னு போனா அந்த சான்ஸ் கேம்பிள் தான். நீ பாரு, அத தோனி போஸ்ட் பாஸ் ஸ்பீச்ல சொன்னா, ஃபீல்டிங் மட்டும்னா எங்க பேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 215 அடிச்சுடணும்னா 215 ஈஸியா அடிச்சுடணும். I mean 190 20-25 runs easily shot, and not in 10-15 na 20-25. Usual captains come and say odavaina 10-15 run shot, odavaina 10-15 runs ella shot, ella standard or captain சொல்லுதான். But any viewer, நீ any ஒரு நார்மலா யார் இந்த மேட்ச் பார்த்தாலும் அவங்களுக்கு, நான் கிரவுண்ட்ல இருக்கேன்டா, I was physically in the ground. I went as a spectator today, viewers, just to watch the match with my granddaughter and my wife and all, and my sister, brother, எல்லாம் பார்த்தாங்க. கவலையே படாதீங்க. ஒரு 10,000 தடவை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. வேற நீங்க அதை பாத்தீங்களா இல்லையா தெரியல. நாங்கள பேசினோம் இல்லாது. ஆனா நான் காமிச்சாங்களா? ஆமா ஆமா. யா, வெரி குட். என்ன ஹாப்பினஸ் பாருங்க. அவர் காமிச்சாருன்னா கூட இல்ல, கிராண்ட் டாட்டர் காமிச்சாங்களா, அப்படியே குஷி. மேட்ச் பண்ண கிராண்ட் டாட்டர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பட் அது ஃபேமிலி டைம் இருக்குல்ல எல்லாமே லைஃப்ல. அது வயசான காலத்துக்கு தானே வேணும் எனக்கு. என்ன வேணுது என்ன கமிங் பேக் டு திங், அவங்க உட்காண்டா எல்லாரும் போவோம் சிஎஸ்கே. என் பேத்தி வந்து ஒரு கிராண்ட் டாட்டர் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருக்கா. என்னோட நெவியூ கிராண்ட் நெவியூ சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருக்கா. எல்லாரும் போட்டிருக்கா சிஎஸ்கே டிஷர்ட். எல்லாரும் சிஎஸ்கே டிஷர்ட். நான் ஒரே சர்ப்ரைஸ் என்னன்னா, நீங்க எப்படி சிஎஸ்கே டிஷர்ட் போடலன்னு. நீங்களே ஒரு பெரிய சிஎஸ்கே ஃபேன் ஆச்சே. நான் சிஎஸ்கே அதுக்கு என்ன பண்ணுறேன்? That's what I'm trying to say. Everybody's praying. And I would check out. But you know what? Yeah, I still thought 190 was a good total. And frankly speaking, I don't know about the wicket. I mean, frankly, you do. ஹார்டா இருந்தது சீக்கா. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருந்தது. முன்னாடி 2 கேம் ஆடி இருந்தாங்க இங்க, அந்த எம்ஐ கேம் அண்ட் அந்த கேகேஆர் கேம். ரெண்டுமே லோ ஸ்கோரிங் கேமா இருந்தது. இஃப் யூ ரிமெம்பர், எம்ஐ கேம் வந்து 156 அடிச்சு தே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு அந்த சேஸ். அதுக்கப்புறம் கேகேஆர் இவங்க பொட்டலம் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரே டவுட் இருந்ததுன்னா, அங்க ஒரு நிறைய கிராக்ஸ் இருந்தது விக்கெட்ல. So I thought maybe 175 to 180 would have been a very good total. But once on the match ஆரம்பிச்ச அப்புறம்ல, I realized very quickly சீக்கா, இது வந்து 200+ total தேவை இந்த விக்கெட்ல. Because one of the best wickets in Chepauk actually in the particular game. எனக்கு டூபே என்னடா பாயிண்ட் இருக்கா?
என்ன பண்ண போறாங்க அவனை வச்சிருப்போம்? நீ பாருங்க டெபியூஸ் அவனை இந்த ஹோல் சீசன் ஸ்கோர் பாருங்க. லாஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப்ல அடிக்கல டெபியூஸ். நீங்க பாருங்க எம்ஐயோட 9, ஆர்சிபியோட 15ல 19 balls, 18 RR, 18. பஞ்சாபோட போன பஞ்சாப் மேட்ச் 42 வச்சான். சாவர காலத்துல சம்பவம் நாக்குது. எல்எல்ஜியோட 43 of 37 balls. அது தேங்க்ஸ் டோனி அந்த மேட்ச் வின் பண்ணோம். எம்ஐயோட 50 of 32 போட்டிருக்காங்க. Are these scores good scores? Good enough scores? No, in terms of consistency, பாத்தீங்கன்னா Dubé I think they do let down. Very big let down. I think that is what the CSK team management should think about and say, what are we doing here? ஏன் அரைச்சமாவே வச்சு அரைச்சிட்டு இருக்கோம்? எதுக்கு நீ கூட வச்சு ஆடிட்டு இருக்காங்க திருப்பியும்? எதுக்கு அந்த கூட ஆனாங்களா வெள்ள நீங்க? அது வன்ஸ் பேடின்னு ஒருத்தர் சின்ன பையன் வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அவன் ஆடிக்கலாம்ல வன்ஸ் பேடிட்டு. இதுக்கப்புறம் எல்லாம் சின்ன பசங்க இதுக்கப்புறம் ஊடுறா. இந்த மேட்ச் என்னடா பண்ணீங்க? எப்படி? ஆமா, இந்த மேட்ச் அப்படியே டெக்னிக்கலி நம்ம அப்படியே குவாலிஃபை ஆயிருப்போம். நம்ம சொல்லி வேணுதான் 7 மேட்ச் மேத்தமேட்டிக்கலி நான் சொன்ன மாதிரி தான் இருக்காதுதான். இதுக்கப்புறம் குவாலிஃபைங்களா அவுட் சிஎஸ்கே. Even today's match, if they had won today, and even if they had put it 7 minutes, you cannot qualify the season. Ani, let's be very clear. The season is going to be different this season. Yeah, correct. I mean, நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே nailed on. இதுக்கப்புறம் வந்து 10ல 2 தான் கஷ்டம் பாருங்க வருஷம். 8 wins கஷ்டம். I want to just say one point Chika. நீங்க கிரவுண்ட்ல இருந்தீங்க. இதுவே டெல்லி மாட்டிக்கு போகுது மச்சான். இத வச்சு நான் சொல்றேன், டெல்லி மாட்டிக்கு போறாங்க. நேத்து மேட்ச் கோட விட்டாங்கல, டெல்லி பாரு தத்திங்கிற தோம்தாமா போறாங்க பாரு. டெல்லி புஷ் நடக்க ஆரம்பிச்சிரு பாரு. கரடி ரயில் டெல்லி எவ்வளவுதான் இனிமே? கரடி ரயில் டெல்லி தெரியுமா? இல்ல தெரியாது. என்னது அது? கரடி ரயில் டெல்லி அப்படின்னு போட்டா, அப்படி தமிழ் இப்படி போட்டா அப்படி போட்டா கரடி ரயில் டெல்லி தான் வரும். கரடி ரயில் டெல்லி அப்படின்னு போடணும். கரடி ரயில் டெல்லி இப்படி போட்டா இப்படி படிச்சாலும் இது பாரு, இப்படி படிச்சாலும் கரடி ரயில் டெல்லி, இப்படி படிச்சாலும் கரடி ரயில் டெல்லி, இப்படி படிச்சாலும் கரடி ரயில் டெல்லி. சூப்பர். என்னெல்லாம் யோசிக்கிறாரு பாத்தீங்களா இல்லையா? பட் கரடி ரயில் டெல்லி தமிழ் எழுதணும். ஜஸ்ட் ஐ வாண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இன்னைக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன் சீக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, 5 matches 5 losses in a row. Take a bow to the fans. இன்னைக்கு நான் கிரவுண்ட்ல இருந்தேன். ஃபுல் ஸ்டேடியம். எஸ், அந்த கேஎம்கே ஸ்டாண்ட் மட்டும் வரல, மிச்சப்படி the support was fully there. கேஎம்கே ஸ்டாண்ட்ல ஃபுல் நாங்க தான் இருந்தேன். நீ புரிஞ்சுக்கோ, எல்லாரும் கேஎம்கே ஸ்டாண்ட் எப்படின்னா, நீங்க எல்லாம் அந்த ப்ளூ சீட்டை பார்த்து சொல்றீங்க, யோ அதெல்லாம் ஏசி பாக்ஸ்யா கேஎம்கே ஸ்டாண்ட். Okay, but the point I wanted to say Chika, for example, நான் எம்சிசி பாக்ஸ் உட்காந்துருக்கேன்னா பாதி பேர் ஏசி ரூம் உட்காந்துருப்பாங்க, பாதி பேர் வெளில உட்காந்துருப்பாங்க. Yeah, but the point I'm trying to say இல்ல, நான் ஆக்சுவலி நான் நினைச்சேன் மேபி வந்து கொஞ்சம் கேஎம்கே ஸ்டாண்ட் ஃபுல்னு சொல்ல வரேன். I want to tell you, I want to correct you there. The entire stadium is full. Now you go ahead. Yeah, that is what I wanted to say. நம்ம மேட்சுக்கு முன்னாடி ஏன்னா நிறைய பேர் வந்து மேட்சுக்கு போக மாட்டாங்களோ ஏன்னா சிஎஸ்கே அவுட் ஆஃப் இட் அப்படின்னு நினைச்சல. It is amazing club fan culture, Chika. That shows the sign that fans are behind the team even when the team is not doing well. அதெல்லாம் great signs. Take a bow CSK fans. ஏன்னா அதுதாங்க தேவை. Yes, of course CSK is having a bad time. Yes, of course, everybody can see CSK has to make changes, but still to go there, even in the last over, and every dot ball, we knew the match was over. 1 run required in 4 balls. Even there, and every dot ball, ஒரு anticipation, ஒரு support, அதெல்லாம் பார்க்கிறதுக்கே ஒரு heart warming ஆ இருந்தது Chika. I have to tell you, it was amazing to see. இப்ப தெரிஞ்சதா நான் எப்படி பேசுறேன், நேத்து ஒன்று ஷோல ஆர்கியூ பண்ணேன்னு என்னதான் சிஎஸ்கே வின் பண்ணணும் நான் யோசிச்சிருந்தேன். இதுக்கு போட்டு நீ என்ன திட்டின நேத்துக்கு. நான் அதுதான் நான் சொல்ல வரேன். see, end of the day ஜாப்னு வரச்சே நம்ம அனலிஸ்ட், நம்ம வந்து ஃபேனா பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேனா பேசலடா, நான் அனலிஸ்டா எல்லா பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தேன். அப்படி எனக்கு என்ன புரியலன்னா, ஏன்டா இந்த பசங்க மஞ்ச் பேடி ஆடல இன்னைக்கு? Once again, Ani, I think I tell you what, there was 3 board par 6 uncapped players. I don't think any team has 6 uncapped players in 11. Ani, does anybody play in 11? In 11, no chance. No other team has ever done it before. And with 6 uncapped players, with just one Shreyas Iyer, he's won the matches. That too against CSK, which is supposed to be the side to beat. அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு பாருங்களேன், நீங்க இன்னொரு பாயிண்ட் கூட அந்த பிகினிங் ஆஃப் த ஷோல சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா? ஒரு பெரிய ஃபாரின் ஸ்டாரும் கிடையாது,
Marco Jansen, good all-rounder, but never had a great IPL. Great IPL. இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் கத்துக்குட்டி வந்துட்டு யானோ. Never had a great IPL before. அவர் வந்து கலக்குறாரு. அஷ்மத்துல்லா ஓமர்ஸாய் லாஸ்ட் இயரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, இன்னைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஆக்சுவலி didn't bowl that well and all, but he got a crucial wicket at least. அவருக்கு ஒரு விக்கெட் அங்க டெவால் ப்ரூஸ் ஓட விக்கெட் எடுத்தாரு. And the other Josh English, unproven IPL ஒன்னும் தெரியாது. He is not a big name in the IPL. All teams will not fear Josh English or Marco Jansen. இப்ப இந்த உட்கார்ந்தாங்க MCC ஜாஷ் இங்கிலீஷ் தான் ஜாஷ் இங்கிலீஷ் அகில் அப்படின்னு என்கிட்ட வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரும், வெயிட் பண்ணுங்க. Who is Josh English? Amazing that way. Hats off to Shreyas. Superb da machan. Hats off. And hats off to the Punjab management. Well done, Ricky Ponting. I have to give it to them because when where you got to give it, I mean, you got to give them. Harshdeep Singh da machan, main senior player on it. Harshdeep Singh today. He is the only today, and Chahal, of course, Chahal. Yeah, Harshdeep Singh is the only fellow playing for India today from the team, the T2011. Yes, அது வேற இருக்கு. He is the only player who's representing for them. அதுவும் ரெகுலரா ஆடுறானு தெரியாது எனக்கு. Harshdeep Singh is the only player who's playing for India in the T20 India internationals. Yeah. அது மாறும் சீக்கா. பஞ்சாப் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா definitely few of the Punjab players ஒரு பிளேயர் வச்சு பண்றாங்கடா அவங்க. ஒரு இந்தியன் பிளேயர் ஆடி இருக்காங்க. மீதி எல்லா டீம்ல எவ்வளவு பேர் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியாது. I'm just talking about this team. எல்லா டீம்லயும் மினிமம் ஒரு 2-3 இங்க 6 அன்கேப்லாம் அன்ஹர்ட் ஆஃப் சீக்கா. இதுக்கு முன்னாடி வந்து ப்ராபப்ளி அது பிகினிங் ஆஃப் தி ஐபிஎல் மேபி அதெல்லாம் நடந்திருக்கலாம், பட் இப்போ வந்து 6 அன்கேப்லாம் வந்து அன்ஹர்ட் ஆஃப். And 3 unknown foreigners, not great foreigners. And to dominate and win this match, and the chaseல they never looked like they were going to lose. அதுவும் நம்ம கொடுக்கணும். ப்ரொஃபஷனலா சேஸ் பண்ணாங்க மச்சான், ப்ரொஃபஷனலா சேஸ் பண்ணாங்க. எங்க where do you think CSK lost it? They didn't get wickets. Who was there to get wickets for them? I thought Noor will get wickets for them. Khalil also was a big letdown today, though he was fine. Khalil put which begs the question, Chika. I thought Khalil bowled decently well, Chika. அவர் எல்லா மேட்சும் கலக்கறாரு. Khalil first spell ani Khalil second spell first spell wicket எடுக்கலடா அவன். அவங்க நல்லா ஆட்டாங்க first spell. And in all fairness, ani today he bowled well. Today Khalil has been bowling. I'm not talking Khalil Ahmed. I was hoping that he will be the game changer today. In my show yesterday, what did I say? In the Chika show, Khalil Ahmed will be the game changer today. அவன் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் கொடுத்தான். நான் நினைச்சேன் அங்கதான் தோஸ் ஃபெல்லோ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆட்டாங்க. பிரியான்சாரியா சரி, பிரப்சிமரன் சரி, ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆட்டாங்க. சூப்பரா ஆடுனாங்க. ஆமா, கரெக்டா பிளேஸ் பண்ணாங்க. they waited for the short ball and they only pulled him. பிரியான்சாரியா நீங்க பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி கவர்ஸ் மேலேயோ 6 அடிக்க போறது பிரியான்சாரியாவே ஒரு கண்ட்ரோல் பண்ணி பிரில்லியண்டா ஸ்டார்ட் பண்ணாரு அவரு பிரப்சிமரனும். which begs the question, அதுதான் அந்த கேள்விதான் உங்களுக்கு கேட்கணும்னு வந்தேன். இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தா இல்லையா, வேற எப்படி சிஎஸ்கே ஏதாவது பண்ணிருக்கலாமான்னு. டெஃபினட்டாவே நான் ஒன்னு சொல்றேன், வெளிலேருந்து பாக்குறதுக்கு தோனியே ஒரு ஸ்டேஜ்ல வந்து யார் எடுத்துட்டு வந்தாலும் அடிக்கிறாங்கடா, அந்த மாதிரி தான்டா இருக்கு. ஸோ is the CSK bowling attack right now slightly overrated? Are we overrating CSK's bowling attack? In the beginning of the season we said best bowling attack, one of the best spinners, 3 trials. We all thought 30 40 over locked innada 40 over Pathirana, Ashwin, Jadeja, Noor Ahmed plus Khalil Ahmed in this season brilliant bowling போடுறான். We all said 16 overs locked. No, what Ashwin, the moment they picked in the auction, what did we think? Pathirana 4 over locked, Ashwin 4 over locked, Jadeja 4 over locked, Noor Ahmed 4 over locked. இதுக்கு மேல நம்ம 16 overs locked. Khalil Ahmed 2 over, இங்க 2 over பண்ண மேனேஜ் பண்ண through நம்ம அப்படினோம். That is what we were talking initially. Correct? Ashwin has a big leg down, Pathirana has a huge leg down. Jadeja was a letdown. Jadeja was also a letdown this season. Jadeja was also Jadeja partial letdown. அங்க மாட்டிட்டாங்க அவ்வளவுதான். So இங்க தான் மாட்டிட்டோம் நம்ம. So that is how we got stuck. Yes, அதனாலயே CSK in the position not qualifying first time in the CSK history. யாருமே அடிக்கல அந்த வருஷம். Batting very sad. யார் ஒரு பிளேயர் சொல்ல கன்சிஸ்டன்ட் அடிச்சாங்க the whole season? Not one batsman. But you might see in the next few matchesல இப்போ வந்து அவங்க பேட்டிங் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த டாப் ஆர்டர்ல வந்து இப்போ கொஞ்சம் சாம் கரன் அண்ட் டெவால் ப்ரூவஸ் வந்து டெவால் ப்ரூவஸ் is definitely added some is a good addition. அது ஒரு 6 அடிச்சா பார்த்தா கேஎம்கே ஸ்டாண்ட்ல வந்து பாத்தியா, அது தேர்ட் டைம்ல போய் விழுந்தது. ஆக்சுவலி
ஆக்சுவலா அவர் கொஞ்சோண்டு ஸ்ட்ரகிள் பண்ணாரு இன்னைக்கு. ஆனா கூட he managed to stay with சாம் கரன். அந்த சம குரூஷியல் பார்ட்னர்ஷிப் அது. he managed to stay with சாம் கரன். கேட்ச் என்ன கேட்ச் முடிச்சான் மச்சான். ஐயோ அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். ஏபிடினா இதோ ஜூனியர் ஏபிடின்றாங்க, சொல்ல முடியாது ஜூனியர் ஏபிடி மாதிரி ஆனாலும் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா கட்சியில பாரு பூ கட்டணும், திரும்பி கண்டினியூ பண்ணும். போடுற பூ போலிங்கும் சரி, வந்து மேட்டிங் ஆடும் கரெக்டா அடிச்சு போன் அடிக்கிறாங்க. I'm really seeing a good batter in Sam Curran, Chika. இந்த knock செம்ம knock, Chika. இதுல இந்த மாதிரி அவர் ஆடினார்னா I don't see why he cannot continue playing at number 3. Good. If he does well, I'm happy and good luck to CSK for that. Happy for CSK. At number 3 லாக் பண்ணலாம், லாக் ஏஜா அப்படின்னு. ஏதோ ஒரு பொசிஷனா லாக் பண்ணலாம்ல டாப் 6ல. டாப் 6ல ஒரு பொசிஷன் நம்ம லாக் பண்ண முடியலடா. ரொம்ப கஷ்டப்படுறோமே லாக் பண்றதுக்கு. ஏதோ ஒரு பொசிஷன் லாக் பண்ணீங்கடா. 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 4 கிடையாது, 5 கிடையாது. 6 சாமி யார் 6 சாமி, யார் 6னா அவர் தானே 6ன்றாங்க. யாரு டூபேன்றா அடிச்சது 6 பால் இன்னைக்கு. 6 சாமி 6 சிரிக்கிறேன். இப்போ இமோஷனலா the fan in you is talking. தெரியுமா மச்சான், எல்லாம் கூட 6 சாமி யாரா 6னா இந்த டூபேவா. என்னன்னா 6 பால் 6 ரன் அடிச்சிருக்கானா இன்னைக்கு 6 சாமி. ஐயோ ஐயோ. எனிவே சரி, நாளைக்கு என்ன மேட்ச் இருக்கு? நாளைக்கு மேட்சுக்கு போலாம். மும்பை இந்தியன்ஸ் vs நம்ம புது குதிரை, the குதிரை of the universal குதிரை ஆயிடுச்சு அவருக்கு போகுது. சூரியவன்ஷி பேபி பாஸ் பேபின்னு கூப்பிடுறாங்க சீகா அவரை. இப்போ யூனிவர்சல் பாஸ் பாத்துருக்கோம், இப்போ வந்து ஆல்ரெடி வச்சிட்டாங்க வைபவ் சூரியவன்ஷிக்கு பேரு பாஸ் பேபி அப்படின்னு. சோ நாளைக்கு வைபவ் சூரியவன்ஷி 14-year-old sensation versus probably the greatest of all time, Jasprit Bumrah. சீகா, அந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது சீகா? I'm waiting to see that, Eddie. I'm really waiting to see that. அந்த ஜஸ்பிரீத் பும்ராக்கும் அந்த சூரியவன்ஷுக்கு எப்படி ஆக போகுது, அதே மாதிரி நம்ம இவருக்கான நம்ம போல்ட் அந்த பால் ஸ்வீன் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் வெளில போகும். இது எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு பார்க்கணும். நானும் நினைச்சிருந்தேன் 2 நாள் ஆச்சு, என்னடா பண்றான் இந்த பையனா, இந்த பையன் 4-1-2-4 எல்லாம் பாக்குறதுடா, அடிச்சா 6 தான் அடிப்பேன்றான் அவன். So he's going under the ball. எப்படி is going under the ball, அவ்வளவு குயிக்கா எப்படி go under the ball தெரியலடா நீ. See, he's not hitting sixes. ஒன்னு இப்படி பிக்கப் பண்ணி அடிக்கிறான் மிட்விக்கெட் மேல, இன்னொன்னு இஸ் கோயிங் அண்டர் தி பால் அண்ட் லிஃப்டிங் இட் ஓவர் ஸ்கொயர் லெக் மிட்விக்கெட். நோ, எப்படி அடிக்கிறான்னு தெரியலடா அது. Chika, we all played cricket at 14. நம்ம எல்லாரும் ஆடணும், நம்ம எல்லாரும் 6 அடிச்சிருக்கோம் 14 இயர்ஸ்ல. நான் 14 இயர்ஸ் 6 அடிச்சதே கிடையாது. இல்ல Chika, ஸ்கூல் கிரிக்கெட்ல நான் சொல்றேன் Chika. நான் ஸ்கூல் 6ல கூட 6 அடிச்சதே கிடையாது. நான் 4.25 அடிடா ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட்ல 4 feet 10.5 inches வரணும். நான் ஸ்கூல் ஃபைனலே 5'2" நான். ஓ, என்னால அது எனக்கு தெரியல, இப்ப நீங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இல்ல ஸ்கூல் கிரிக்கெட்ல நிறைய நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஸ்கூல் ஃபைனல்ல 5'2", அதுக்கப்புறம் நான் 5'10" தான் பண்ணேன். To hit 95-meter sixers and 90-meter sixers at the age of 14, you need to have sensational talent and sensational bat swing. அவர் பவர் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா he looks like a kid தான். அவர் மூஞ்சிலாம் பார்த்தா he looks like he's probably built a little bigger, but he definitely has a bat swing that is to die for. சாமடா அதான் சொல்ற, பால்வடியும் முகம் செய்து பரமாகிதே கிருஷ்ணா கண்ணாதான். அது பால்வடியின் முகம் மாதிரி குழந்தை முழுகம். இந்த கிருஷ்ணர் கண்ணனை பத்தி ஒரு பாட்டு இருக்கு, இந்த மாதிரி பால்வடியும் முகம்னு சுதார கூட சொன்னா பாடுவா. ஆஹா, எப்பா எங்கேயோ போயிட்டாரியா. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுது? RR coming in with a little bit of momentum, Chika. சரியான சேஸ், they chased it down. And Jaiswal is in great form actually. Vaibhav Suryavanshi ஆயிடுச்சு இப்போ, but the real truth and the Jaiswal has been in killer form, Chika. Every game he's been performing. He has a good record against Mumbai Indians also. அவரோட ஹோம் கிரவுண்ட் RRல வேற இப்போ நல்லா ஆடி இருக்காங்க. 200 சேஸ் பண்ணாங்க. But Mumbai coming with a hell of a lot of momentum. 6 out of 6. But then Mumbai has always had problems against RR and Jaipur. You got to understand that. And the bogey team for them has always been RR throughout the IPL history. Yes, 14 very close. Very close. And Mumbai usually has a winning record against most teams. LSG க்கு எதிரா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு losing record இருந்தது. But really, Chika, can they be stopped?
ஆர்ஆர் வந்து எஸ் அவங்க நல்லா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் வைபவ் சூரியவன்ஷி வில் ஹேவ் டு ஸ்டில் வெயிட் அண்ட் சி இஃப் யூ கேன் பி தட் கன்சிஸ்டன்ட். 14ல யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் கன்சிஸ்டன்சி. யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிரில்லியன்ஸ். 3 இன்னிங்ஸ்ல 2 கேட்ச், 3 இன்னிங்ஸ்ல 2 வாட்டி அடிச்சானா நீ வேற என்ன நீ வேற. அதுதான் சிக்கா. பட் ஒரு 14 வயசு குழந்தை மேல நீங்க வந்து அந்த ஃபுல் பிரஷர் போட மாட்டீங்களே மச்சி, நீ அச்சாதான் உங்க டீம் அப்படின்னு. அகைன் அந்த ப்ராப்ளம் ஃபார் देम இஸ் ஆர்ஆர் எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வேக் சைடு திடீர்னு நல்லா பண்ணுவாங்க திடீர்னு. பட் ஆர்ஆர் போலிங் கொஞ்சம் தத்திக்கின தோணும். போலிங் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போலிங் வச்சு இந்த போலிங் வச்சு ரொம்ப கஷ்டம். அந்த போலிங் வச்சு ஒரு ஒன்றரை போலிங் இந்த ஒன்றரை போலிங் ஒரே ஒரு போலர் அந்த ஜாஃபர் ஆர்ச்சர் அப் ஃப்ரண்ட் ஃபயர் பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. சந்தீப் சர்மா இங்க ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு. ஆகாஷ் பதுவால் எதுக்கு சிக்கா ஆட வைக்க மாட்டாங்க அவங்க? ஏன் புரியவே இல்லை. இது குட் போலர் யாரா கண்டா இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் அவங்க தானே புரியும். கரெக்டா ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்றான். அங்க ராகுல் தியார் ஆடுறதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்க ஆகாஷ் மதுவால் ஆடுறது இல்ல. நம்ம சிக்கா சொல்ல நம்ம அடிச்சுக்கிறோம். ஆகாஷ் மதுவால் பிரில்லியன்ட் போலர். அவனை சூப்பரா நீங்க அவனை ஆக்சுவலா நீங்க குரூப் பண்ண நீ கேன் பி a good bowler. It is going to be interesting to see. Okay, what is your prediction, Chika? Are Mumbai going to continue? I think Mumbai will continue. In all fairness, I think Mumbai is roaring actually, and they are rolling also. They are the Rolling Stones மாதிரி இந்த partner மாதிரி they are a real high. And எல்லா பார்த்தா கன்சிஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்காங்க. And I think it's high time that அவங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து அடிச்சா நல்லா இருக்கும். திலக் வர்மா ஃபார்ம் வந்தா இன்னும் நல்லா போயிடும் அவங்க டீம். Chika, is it a must win game, Chika, Mumbai-க்கு? எல்லாருமே மஸ்ட் வின் கேம். பாயிண்ட்ஸ் டேபிள் அட நீ பாரு நீ அந்த டாப் 5 இருக்காங்களா நீ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப டாப் 5 நான் டாப் 6ல. ஏன்னா எல்எஸ்சி சந்திரிசாக பூந்துருவாங்க. இனிமே புரிஞ்சுக்கோ. If you கொஞ்சம் everybody's got 10 except GT, all other main teams have played 10 matches now. Everybody's got 4 matches. So Mumbai has to win 2 more games. புரிஞ்சுதா? RCB has to win 2 more games. Okay, RCB has to win 1 more game. Okay, 1 more game வச்சுக்கோ. Fine. Minimum. RCB probably the nearest to qualifying. I'm assuming that 8 wins will be qualifying, but I still believe that it could be 9 wins. If RR loses tomorrow, again you talk the bottom teams are it's getting polarized now. Top teams are going high, bottom teams are going down like this. So that நாளைக்கு செம மேட்சா இருக்க போகுது. I think Mumbai will edge it tomorrow, Chika. I'm with you. I think Mumbai will do it. I think Mumbai should do it. Mumbai should do it unless they play bad cricket. Unless they play real bad. Yeah. RCB out of their own performance will they win? Chance கிடையாது. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். Let's see. The race for the top 4 is heating up. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Equitas. Don't forget to check out Pizza Hut. Click the link in the descriptions below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.